எவ்வளவு பிரைட்டா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என் மருமகன் தான். உங்க மருமகன் என்ன எலக்ட்ரிஷியனா? 1000 சொல்லுடா. என் மருமகன் வீட்டுக்கு வந்து பிறகுதான் வீடு வீடா இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன மாட்டுக்கடா இருந்துச்சு? என் மருமகன் என் வீட்டு அவன் மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு அமைச்சது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா கொடுத்து வச்சிருக்கணும். அதான் உங்க மருமகன் தெரியாம உங்க பொண்ணு கிட்ட பணமும் நகையும் கொடுத்து வச்சிருக்கீங்களே. சம்மந்தம் இருந்தா சீதா அம்மாடி சீதா காப்பி எடுத்துவாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாத்தியாட என் மருமகளை? போங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன சொன்ன? பாக்குற மாதிரி இல்ல, கையெடுத்து கும்புற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். காபி சாப்பிடுங்க. காஃபி எல்லாம் சாப்பிட முடியாது, குடுக்க தான் முடியும். அது கூட தெரியல உங்க லூசு மருமகளுக்கு. என்ன சொன்ன? பாத்தியாட என் மாமியார எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். தீப்பட்ட கைக்கு தங்க காப்பே போடலாம். போடுங்க போடுங்க. சில்லறை இல்லாம போற போடா. அது இல்லாமா காஃபி போட கைக்கு தங்கத்துல காப்பே போடலாம் சொன்னீங்கல்ல, அத காஃபி போட்டது நான் தான். சூடு பண்ணி எடுத்துட்டு வந்ததான் உங்க மருமவ. என் மருமக எடுத்துன்னு வந்தாலே காப்பி டேஸ்டா இருக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நீங்க எனக்கு அத்தை இல்ல, என்னோட அம்மா. நான் காலம் முழுக்க உங்க காலிலேயே இருப்பேன். காலடியிலே இருக்க. நீ இன்னும் குமேரிய நாயா? டேய், யாரோட கிண்டல் பண்ற? அத்தை, நீங்க கோவிலுக்கு போன சொன்னீங்க போலியா அத்தை? இல்லம்மா, லேசா தலைவலி மாதிரி இருந்துச்சு, அதுதான் போல. தலைவலின்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க, வந்து படுங்க. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயே. போதுமா, கை வலிக்க போது. வேணா கை தப்பு சொல்லிட்டா கேம் ஓவர் ஆயிடும். டேய், வாய் முன்னு போடா. என் அம்மாவை என்ன நான் செய்ய மாட்டேனா? நீங்களும் எங்க அம்மா தான். பாத்தியாட என் மருமகளை? இந்த மாதிரி ஒரு மருமகளை கிடைக்கிறதுக்கு நான் எந்த காலத்துல என்ன புண்ணியம் செஞ்சதே தெரியல. இந்த குடும்பத்துல வந்து நான் வேலைக்காரன சேர்த்துக்கு என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எல்லாரும் இந்த மாதிரி மருமகளும் மாமியாரும் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். என்ன மாதிரி படிக்காம யாரும் இருக்காதீங்க, படிச்சு நல்லா வேலைக்கு போங்க. என்ன மாதிரி படிக்காம இருந்தா இது மாதிரிதான் லூசு குடும்பத்துல வந்து வேலையை சேர்ந்து கஷ்டப்படணும். நன்றி, வணக்கம்.